வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு ஃப்ரைடே, பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாமா? இன்னைக்கு நம்ம வீடியோட பண்ண போற ஸ்வீட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ட்ரெடிஷ்னலான தேங்காய் திரட்டிப்பால். என்னதான் இது ஒரு பேர்ல திரட்டிப்பால் வந்தாலும் இதுக்கு பால் எதுவும் தேவையில்லைங்க. தேங்காய், அதுக்கப்புறம் வெல்லம் இருந்தா போதும், டக்குன்னு ஈஸியா பண்ணிடலாம். நெய்யுமே ரொம்ப தேவைப்படாது, ஒரு 2-3 டீஸ்பூன் இருந்தா போதும். சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா கட்டாயம் இந்த ஸ்வீட் பிடிக்கும். தேங்காய் திரட்டி பால் நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்ல அடிகனமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது பயத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போறோம். லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. அதே மாதிரி வதக்கிட்டே இருங்க, அப்பதான் ஈவனா ரோஸ்ட் ஆகும். பச்சை பருப்பு இருந்தா உங்களுக்கு ஸ்வீட்டோட ஃபிளேவரே மாறிடும். நல்லா கமகமான் பைத்தம் பருப்புலேன்னு வாசனை வந்ததுக்கு அப்புறமா இந்த மிக்சர் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நம்ம பொடியா அரைச்சிக்க போறோம். உங்களால எவ்வளவு பொடியா முடியுமோ அவ்வளவு பொடியா அரைச்சிக்கோங்க. அடுத்ததான் மிக்சி ஜார்ல தேங்காய் அரைச்சிக்கோங்க. அரைச்ச தேங்காய்லேருந்து 1 கப் எடுத்து அதே பிளெண்டர் ஜாருக்கு சேர்த்துட்டு இது கூட 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் தண்ணி பிளஸ் நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துட்டு இதையுமே நைஸ் பேஸ்டா அரைச்சிக்கலாம். வறுத்த அதே அடிகன கடாயில நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பொடிப்பொடியா நறுக்கின முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா பொடிப்பொடியா நறுக்கின மெல்லிசான தேங்காய் துண்டுகள் இருந்தா அதையுமே சேர்த்துட்டு பொன்னிறமா வறுத்துக்கோங்க. எனக்கு கடுக்கடுக்குன்னு தேங்காய் சாப்பிடுறது பிடிக்காதுங்கிறதுனால நான் தேங்காய் துண்டுகள் சேர்க்கல, வெறும் முந்திரி பருப்பு மட்டும் வறுத்துக்கிறேன். முந்திரி நல்ல பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்ப முந்திரி பருப்பு வறுத்ததுக்கு அப்புறமா பாக்கி நெய் இருக்கு இல்லையா, அதே நெய்லயே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் வெள்ளை விழுத சேர்த்துக்கலாம். மறக்காம மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணிட்டு அதையுமே இதுல சேர்த்துருங்க. அடிப்பிடிக்காம நீங்க நல்லா இதை கிளறிட்டே இருக்கணும். இன்கேஸ் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தா அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே வாங்க. கொதிக்க கொதிக்க இந்த மிக்சர் பாத்தீங்கன்னா திக்காயிடும், கலருமே டார்க்கா மாறிடும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா பயத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா பச்சரிசி மிக்சர், அந்த பொடியை இதுல சேர்த்துக்கோங்க. இந்த பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு இந்த மிக்சர் பாத்தீங்கன்னா திக்காயிடும். ஏற்கனவே நம்ம வறுத்து சேர்த்திருக்கிறதுனால இதுல பச்சை வாசனை எதுவும் இருக்காதுங்க. எக்ஸஸ் மாய்ஸ்சர்ல நல்லா உறிஞ்சு திக்காயி பந்து போல வரணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு கிளறிட்டே இருக்கலாம். எக்ஸ்ட்ராவா சைட்ல கசிகிற தண்ணி எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடாயை விட்டு பிரிஞ்சு வரும். நல்லா பந்து மாதிரி உருண்டு வரும்போது தான் நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்ப இதுலயே வாசனைக்கு நான் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய்யோட ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நெய் ஃபிளேவரோட தேங்காய் ஃபிளேவர் தான் உங்களுக்கு ஹீரோவா தெரியணும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம போலிக்குள்ள ஸ்டஃபிங் வைப்போம் இல்லையா அதோட டேஸ்ட், அதுக்கப்புறம் கொழக்கட்டை பூர்ண ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா அதோட டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப நேரம் வதக்குனாலுமே உங்களுக்கு வெல்லம் பாகு தட்டிடும். அந்த மாதிரி முறமுறன்னு இருக்கக்கூடாதுங்க. கையில எடுத்தா சாஃப்டா ஜெல்லி மாதிரி இருக்கணும், கிட்டத்தட்ட ஹல்வா பதம். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க சர்க்கரையில பண்ணீங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு தேவைப்படும். பட் வெள்ளத்திலேயே உப்பு இருக்கிறதுனால நான் தனியா உப்பு சேர்க்கல. இப்ப நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலரி விட்டுட்டு சூடா சர்வ் பண்ணலாம். ஸ்பெஷல் டேஸ் அன்னைக்கு டைம் இல்லை, டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்வீட்டை கட்டாயமா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த டிஷ்ஷுக்கு வெல்லம் பொடி சேர்த்ததுனால அது அழுக்கு எதுவும் இல்லை, அதனால நான் டைரக்டா அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்க வெள்ளத்துல கல்லு தூசி ஏதாவது இருக்க மாதிரி இருந்தா நீங்க வெள்ளத்தை தண்ணியில கரைச்சிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நீங்க தேங்காவோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா கமகமன் தேங்காய் பிரியர்களுக்கு ஒரு யம்மியான ஸ்வீட் ரெடி. கண்டிப்பா இந்த ஸ்வீட் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோட கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.